ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டினியூஸாக செகண்ட் டேவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல க்ரீன் ஹேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 42 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் முடிச்சிருக்கிறாங்க. இது ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 35 பாயிண்ட்ஸ். பேங்க் செக்டர் வந்து லைக் எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல கெயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எதர் கம்மிங் இன்னும் ஒரு 1 வீக் டைமில் வந்து எதர் மேலே அப்சைடு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் டவுன் சைடு வர்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை வரைக்கும் நீங்கள் லாங் ஹோல்டிங் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. லைக் இது என்ன சொல்கிறது, லாங் டேர்ம்ஸ்க்கு ஏதாச்சும் ஸ்டாக்ஸ், பேங்க் செக்டர் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். சப்போஸ் ஸ்டாக்ஸ் இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டா பார்த்துக்கலாம். ஓகே, எஃப்ஐஐ பார்த்திங்க அப்படின்னா 1300 crore வந்து வெளியே போயிருக்கிறாங்க. சேம் டைம் டிஐஐ பார்த்திங்கன்னா சேம் 1300 crore வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ மொரர்லஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 crore வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே மைனஸில் இருக்குது. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்டும் ஓகே, ஸோ எல்லாமே மைனஸில் தான் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள ரேலி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரேலி. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்னிங் ட்ரேடிங்கும் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸோ மார்னிங் 3 கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் ஆச்சுது. ஸோ ஓப்பன் ஆகி கீழே இறங்கிச்சு நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டாப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட அப்சைடில் உள்ள ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகி திரும்ப செகண்ட் டார்கெட்டையும் ஹிட் பண்ணிச்சு. திரும்ப நம்ம செகண்ட் டார்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. இது 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் டார்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெயிட்டாக கீழே நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஸோ அதுக்கும் செகண்ட் டார்கெட்டுக்கும் இடையிலே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பேங்க் செக்டரும் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் செக்டர் வந்து இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ரெட் லைனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு ட்ரேட் கால்ஸும் நான் எடுக்கல ஆக்சுவலாக. ஓகே, இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பயங்கர வாலட்டைலாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே போச்சுது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துருக்கீங்கன்னா திரும்ப கீழே வர்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ அகைன் ஃபஸ்ட் டார்கெட் பக்கத்தில் போய்ட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக், அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற வீக் பார்த்திங்க அப்படின்னா 15,800 நிறைய கால் ஆப்ஷன் இருக்குது, புட் ஆப்ஷன் இருக்குது. சேம் டைம் அப்சைடில் பார்த்திங்கன்னா 16,000 நிறைய புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் முடியுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து 15,800 16,000 உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது இந்த மாதம் கடைசியோட இது பார்த்திங்க அப்படின்னா 16,000 தான் வந்து கால் ஆப்ஷன் நிறையா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாரி சப்போர்ட் பார்த்திங்கன்னா 15,500. ஸோ 15,500க்கு கீழே 15,500 கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து இந்த மந்த் எண்டோட இது. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 15,800 16,000 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்னோடய கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 15,859 பிரேக் பண்ணி மேலே போச்சுது இதை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் கீழே ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் பயங்கர வாலட்டைலாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இறங்கி வர வச்சுட்டு நான் புட் ஆப்ஷன் பை பண்ணுவேன். சேம் டைம் இந்த 15,884 இன்றைக்கி அதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ சப்போஸ் இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். சேம் டைம் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் 15,917 இருக்கும். ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இதை டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இது அபவ் மேலே போச்சுது அப்படின்னா
15,944 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓகே, இதுவும் ஓரளவு கிளியரான இண்டிகேஷன் கொடுக்குது. 35,500லேருந்து 36,000 ட்ரேட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 35,668 இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே அப்சைடு வந்து வெரி லிமிட்டட். ஸோ 36,000 அப்படிங்கிறது another 400 பாயிண்ட்ஸ். ஸோ 400 பாயிண்ட்ஸ் நாளைக்கு மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டில் என்னோடய கீ லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று என்ன கீ லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதே கீ லெவல்ஸ் தான் நான் இன்றைக்கி மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து அனதர் திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா மாஸ்டர் கார்டு அவங்களோட டேட்டா ஸ்டோரேஜ் வந்து இந்தியாவில் ஸ்டோர் பண்ணலை, ஃபாரின் இந்தியாவை விட்டு அவுட் சைடில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக லைக் 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ எடுக்காத ரீசனுக்காக ஸோ மாஸ்டர் கார்டில் வந்து நியூவாக புதுசாட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லா பேங்க்கையும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டே கேண்டில் இந்த இதை பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுவுமே வந்து ஒரு இண்டிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் 1 2 3 4 ட்ரேடிங் டேஸ்க்கு வந்து பேங்க் செக்டர் வந்து ஒரு சைடு வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படிங்கன்னா இதர் மேலே அப் சைடில் நிறையா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அதேமாதிரி நிறைய கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு அன்கன்ஃபார்ம்டு மூமெண்ட் அப்படிங்கிறனால ஸோ நான் மேக்ஸிமம் வந்து பேங்க் செக்டரில் எதுவும் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஸ்டில் இந்த பாயிண்ட்ஸ் லெவலில் நோட் பண்ணிங்க. 35,785 வந்து நிறையா மூமெண்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சஸ்டன் ஆகி கீழே இதை ஒரு ரெசிஸ்டன் எடுத்து கீழே வரலாம். சேம் 35,600 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 35,455 35,267 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்சைட் பார்த்தீங்கன்னா 35,917 36,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 36,000 வரைக்கும் போச்சு அப்படின்னாலும் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாறேன் ஆக்சுவலாக. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆகஸ்ட்டில் உள்ள ஒரு புட் ஆப்ஷன் வந்து நிஃப்டியில் உள்ள ஒரு புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கிறேன். லைக் ஆகஸ்ட் எக்ஸ்பைரி 26 எக்ஸ்பைரி. ஸோ நான் எந்த புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா 15,800 புட் ஆப்ஷன் வந்து நேற்று செல் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 ருபீஸில் செல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளது பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து என்ன சொல்லுது லாட் சைஸ் வந்து 50. ஸோ இப்போ கரண்ட் ஆட்டு வந்து என்னோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எதுக்காக அதை எடுத்தேன் அப்படின்னா ஸோ அதோட மார்ஜின் கொஞ்சம் கம்மி. அண்ட் ஃபியூச்சர் இந்த இதை பார்த்திங்க அப்படின்னா 16,500 வந்து நிறையா கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தேன். அண்ட் ஓகே, ஸோ ஆஃப்டர் இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸ் இது பார்த்துக்கலாம். ஸ்டாக்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன் நம்ம கிளியராக வாட்ச் பண்ண வேண்டியது விப்ரோ வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நேற்று தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான ரேலி கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.2%. ஸோ இந்த லாஸ்ட் ஏன்னா 20 டேஸ் லோஸ் 20 டேஸ் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அக்குமுலேட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த 20 டேஸ் எவ்வளோதுக்கு லோ ஆச்சுதோ ஸோ அது எல்லாத்தையும் ஒரே நாளையில் கவர் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துச்சு பாருங்கள். இதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகலை 564 தான் ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 563.3 வரைக்கும் வந்துச்சு. அண்ட் அடுத்து எஸ்பிஐ லைஃப். ஸோ எஸ்பிஐ லைஃப் இது வந்து நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஏன்னா இதோட பார்த்திங்கன்னா 1052க்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இதோட புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்டில் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எஸ்பிஐ லைஃபோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம்.
ஸோ எஸ்பிஐயோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ 1060 வந்து இன்றைக்கே கால் ஆப்ஷன் வந்து நிறைய ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அப்சைடு வந்து இன்னும் ஸ்டில் லிமிட்டட். அண்ட் சேம் டைம் 1020 வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே அவங்க இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ இதுவும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் இன் த சென்ஸ் ஸோ 1020 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் மேக்ஸ் பெயின் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து 1020 இன்றைக்கி 1030 வரைக்கும் இருக்குது. ஸோ 1030 வந்து ஸோ இது அனதர் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு டச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி எஸ்பிஐ லைஃப் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணலை. லைக் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4700 ருபீஸ் மைனஸில் தான் இருக்கிறேன். ஸ்டில் நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு விப்ரோ வந்து விப்ரோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நான் விப்ரோ பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கீழே இறங்கிட்டு வந்தது, ரிசல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ தெர் இஸ் சான்ஸ் அகெயின் இது திரும்ப கீழே அப் டு இது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 546 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர் எல்ஸ் இதை பிரேக் பண்ணி நியூ ஹைக்கு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஓகே, ஸோ டாடா மோட்டார்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பாட்டம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப் டு 296 வர வரைக்கும் நான் வந்து இதிலேருந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ லைக் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல மூமெண்ட் ஸ்டாக். அடுத்து ரத்தன் இண்டியா. ஸோ ரத்தன் இண்டியாவும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து இது வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் அப்பர் சர்க்கியூட்னு சொல்லி போயிருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டு 3 டேஸாக ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 21 ருபீஸில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் 125% ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். நான் இது வந்து லாங் டேர்முக்கு தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் டாடா பவரும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எஸ்ஜிஎஸ் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து 32 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. நாஸ்டாக் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு லைக் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டி மேபி லைக் ஒரு என்ன சொல்கிறது 80-90 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அக்கௌண்ட்டை லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ தட்ஸ் இட். அண்ட் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். Until then, bye. See you tomorrow.